குறிப்பாக விஜய் அவர்களை பற்றி இவர் கேட்கும்போது விஜய் அவர்களுக்கு வந்து யூத் சப்போர்ட் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. ஸோ இவர் சொன்ன பதிலெலாம் பார்த்தா எப்படி இருந்தது அப்படின்னா, ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் விஜய் அவர்கள் கூட வந்து அவருடைய ஃபேன்ஸ் பெரிய அளவில் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அவருடைய அந்த டிவிகே ஆப், தமிழக வெற்றி கழகம் ஆப் மூலயமா வந்து 70 லட்சம் பேர் 80 லட்சம் பேர் வந்து ஏடிஎம்கே ஃபியூச்சரில் சப்போஸ் பிஜேபியோட அலைன்ஸில் இல்லை அப்படி தனியாக இருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு திமுக இந்த இந்தியா அலைன்ஸ், அதாவது இந்த காங்கிரஸ் இந்த கூட்டணியில் வந்து ஒரு முக்கியத்துவம் தரல அப்படின்னா, ஏடிஎம்கே கூட தேவைப்பட்டால் ஏடிஎம்கே கூட அவர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமாவும் எடுத்துக்கலாம். கார்த்தி சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் பார்ட்டியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பிஜேபியில் வந்து எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் இது மாதிரி தலைவர்கள்லாம் வந்து பிஜேபியில் தமிழ்நாடு லெவலில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்களோ, அது மாதிரியான ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான் இந்த கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். ஸோ இவர் வந்து பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து ஒரு பொலிட்டிஷியன், லாயர். இது மட்டும் இல்லாமல் இவருடைய அப்பா அப்படிங்கிறவர் எல்லாருக்குமே தெரியும், சிதம்பரம் அவர்கள். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிஷியன், ஒரு சீனியர் பொலிட்டிஷியன். இந்தியா லெவல்லையும் சரி, தமிழ்நாடு லெவல்லையும் காங்கிரஸ் லெவல்லையும் சரி, ஒரு பெரிய அளவில் ஒரு சீனியர் பொலிட்டிஷியன். அவரும் வந்து ஒரு பொலிட்டிஷியன், லாயரும் கூட. ஸோ அது மட்டும் இல்லாமல் பல தடவை சிவகங்கை தொகுதியில் எம்பியாக கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாரு. 4 தடவை வந்து யூனியன் லாங் டேர்மாக ஒரு 4 முறை யூனியன் மினிஸ்டராக வந்து இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் வந்து இருந்திருக்கிறாரு, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சீனியர் பொலிட்டிஷியன். ஸோ இவருடைய பொசிஷனில் தான் இவருடைய பையன் கார்த்திக் சிதம்பரம் இப்போ வந்து தமிழ்நாடு லெவலில் வந்து செயல்பட்டு இருக்கிறாரு. ஸோ ரீசெண்டாக சில விஷயங்கள் இவர் கொடுத்த பேட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் ஒரு ஸ்ட்ராங்காக பதில் சொல்லக்கூடியவராக தான் வந்து இருக்கார் கார்த்தி சிதம்பரம் அவர்கள். ஏன்னா அவர் படித்த அந்த ஒரு ஸ்கூலிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து அவருடைய அந்த கிராஜுவேட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பக்காவாக இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக அந்த பட்ஜெட்டாக இருக்கட்டும், என்ன கேள்விகள் வந்து வச்சாலும், ஃபினான்ஸ் சம்மந்தமாக எது சம்மந்தமாக கேட்டாலும் ஒரு தெளிவாக வந்து ஒரு பதில் சொல்லக்கூடியவர். எப்படி பிஜேபியில் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே வந்தார். ஸோ எந்த கேள்வி வச்சாலும் ஒரு தெளிவான ஒரு பதில் சொல்லக்கூடியவர், மழுப்பாமல் கரெக்டாக அந்த கேள்விக்கு ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு ஆன்சர் சொல்லக்கூடியவர். அது மாதிரியான ஒரு பதில்களை சொல்லக்கூடியவர் தான் கார்த்தி சிதம்பரம் அவர்களும். ஸோ இவரும் பார்த்தோம்னா கடந்த ஒரு 25 வருஷமாக வந்து அரசியலில் இருக்கார். ஸோ தமிழ்நாடு இந்த டிஎம்கே காங்கிரஸ் இந்த அலைன்ஸ் கூட வந்து போட்டியிட்டு வின்னும் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஒரு வாட்டி எம்பியாகவும் இருக்கார். ஸோ இந்த முறை நடந்த 2024 லோக்சபா எலெக்ஷன்லையும் பார்த்தோம்னா கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4,27,000 வாக்குகள் பெற்று பெரிய அளவில் வந்து வின் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொலிட்டிஷியன் தான். ஸோ ரீசெண்டாக அவர்கிட்ட வந்து வச்ச கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக விஜய் அவர்களை பற்றி இவர் கேட்கும்போது விஜய் அவர்களுக்கு வந்து யூத் சப்போர்ட் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. ஸோ இவர் சொன்ன பதிலெலாம் பார்த்தா எப்படி இருந்தது அப்படின்னா, ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் விஜய் அவர்கள் கூட வந்து இணையலாம் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து ஒரு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இவருடைய பேட்டி அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அவருடைய கட்சி, சொந்த கட்சியே வந்து விமர்சனம் பண்ணுறது, அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளும் வந்து விமர்சனம் பண்ணுறது, ஸோ அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இவருக்கும் EVKS இளங்கோவன் ஒரு சீனியர் தலைவர், அவருக்கும் இவருக்குமான ஒரு கருத்து மோதல் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ நிறைய விஷயங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி பற்றி இவர் சொன்ன விஷயம் என்ன, அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கொடுத்த இந்த சமீபத்திய பேட்டியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இவர் என்னதான் வந்து டிஎம்கே மாதிரியான ஒரு ரீஜனல் பார்ட்டிஸ், காங்கிரஸ் மாதிரியான ஒரு நேஷனல் பார்ட்டிஸுக்குள்ளே வந்து இருந்தாலும், அந்த ஒரு பார்ட்டியோடைய அலைன்ஸில் இருந்தாலும், டிஎம்கேவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், எல்லா பார்ட்டிகளும் இந்தியாவில் முக்கால்வாசி பார்ட்டி வந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபேமிலி வாரிசு அரசியலை முன் வச்சு தான் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இவரும் வந்து அதுக்கு இவரையும் வந்து அவர் சேர்த்துக்காமல் இல்லை, இவரும் வந்து ஒரு வாரிசு அரசியலை முன் வச்சு தான் இருக்காரு. இருந்தாலும் இந்த போக்கு அப்படிங்கிறது பெரும்பாலான எல்லா கட்சிகளும் இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து தெளிவாக வந்து சொன்னார். ஸோ அது மாதிரி பிஜேபி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இது மாதிரியான கட்சிகளில் தான் வந்து இந்த வாரிசு அரசியல், இந்த குடும்ப அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னார். ஸோ இதெல்லாம் தாண்டி சீமானவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓட்டு வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். குறிப்பாக அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ண அந்த சிவகங்கை தொகுதியில் சீமானவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அட் த சேம் டைம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சீமானவர்களுக்கு. ஆனால் ஒரு வாட்டி பண்ணுறவங்க அடுத்த தடவை கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ அந்த விஷயத்தையும் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். அண்ட் இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகை, இந்த அரசியல் கட்சி, ஸோ தமிழக வெற்றி கழகம் வந்து எப்படி அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, இந்த விஜய் அவர்களுக்கு வந்து
குறிப்பாக யூத் மத்தியில் ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. அவருடைய ஃபேன்ஸ் பெரிய அளவில் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அவருடைய அந்த டிவிகே ஆப், தமிழக வெற்றி கழகம் ஆப் மூலயமா வந்து 70 லட்சம் பேர் 80 லட்சம் பேர் வந்து இணைஞ்சாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த 70 லட்சம் 80 லட்சம் பேர் இணைகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கிரவுண்ட் பாலிடிக்ஸ்னு வரும்போது அது ஒட்டுமொத்தமாக ஒரு ஓட்டாக வராது. களத்தில் வந்து 70 லட்சம் பேர் 80 லட்சம் பேரும் வந்து வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். ஸோ இதெல்லாம் தாண்டி மொத்தமாக இந்த குரூப்பை வந்து விஜய் அவர்களுடைய அந்த ஒரு அந்த ஃபாலோவர்ஸை வந்து மொத்தமாக இழுக்கணும் அப்படின்னா விஜய் அவர்கள் நிறைய இஷ்யூஸ்க்கு வந்து போல்டாக நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். ஸோ ஒரு இஷ்யூலையும் அவருடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்குது, ஒரு விஷயத்துலையும் அவருடைய பதில் வந்து எப்படியெல்லாம் சொல்கிறாரு. ஸோ இதை பொறுத்து தான் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது தமிழக அரசியலில் உருவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். ஸோ இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருந்தார். இதோட ஒரு முக்கியமான விஷயம், ஏடிஎம்கே பற்றின கேள்வி கேட்கும்போது ஏடிஎம்கே பற்றி அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஏடிஎம்கே ஒரு தீண்டத்தகாத ஒரு கட்சி இல்லை, அதிமுக ஒரு தீண்டத்தகாத கட்சி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமா சொன்னார். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா 2029 நடக்க போகிற பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனில் அப்போது வந்து பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற போட்டி இருக்கும். ஸோ அந்த போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி வந்து தோல்வியை வந்து தழுவாங்க. ஏன்னா காங்கிரஸ் தான் பெரிய அளவில் வின் பண்ணுவாங்க. இப்போயே பார்த்தோம் அப்படின்னா பிஜேபிக்கு வந்து ஒரு சர்க்கிள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆட்சி இப்போ ரீசெண்டாக அமைச்சதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற பல ஸ்டேட்டில் பல மாநிலங்கள் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலோட ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா பல இடங்களில் பிஜேபிக்கு வந்து வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்துடும். பல ஸ்டேட்டை வந்து பிஜேபி விட்டுருவாங்க. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் தான் பெரிய அளவில் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அண்ட் இதை தாண்டி இவர் ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு விமர்சனம் வந்து இவர் மேலே இப்போ ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குன்னா, டிஎம்கே காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூட்டணியாக இருக்காங்க. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வீக்காக இல்லை, அவங்களுக்கும் வந்து ஒரு பலம் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து இங்கே சொல்லியிருக்கிறாரு. ஸோ காங்கிரஸ் சார்பில் நம்ம என்னதான் வந்து நம்மளுடைய அலைடு கட்சி ஒரு ரூலிங் பவரில் இருக்கிற டிஎம்கே ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சில விமர்சனங்கள், அதாவது குறிப்பாக இந்த போதைப்பொருள் விஷயமா இருக்கட்டும், கள்ளச்சாராயம் இஷ்யூவாக இருக்கட்டும், அண்ட் இந்த கூலிப்படைகள் இந்த இஷ்யூவாக இருக்கட்டும், இதையெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் டிஎம்கே. அண்டு இதுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஒரு குரல் கொடுத்தாதான், ஒரு கடுமையான குரல் கொடுத்தாதான் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பீப்புள் வந்து மக்கள் வந்து நம்புவாங்க காங்கிரஸை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. நம்மளுடைய கூட்டணி கட்சி டிஎம்கேவாக இருந்தாலும் நம்ம வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுல தப்பு இல்லை, கோரிக்கைகளை வைக்கிறது தப்பு இல்லை, அப்படி ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ இதுதான் அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு விமர்சனம், ஒரு கடுமையான விமர்சனம் அவர் மேலே வைக்கிறதுக்கான ஒரு காரணம். ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயம் பார்க்கணும். அவர் சொன்ன ஒரு விஷயம், அதிமுக தீண்டத்தகாத கட்சி அல்ல, விஜய் அவர்களுடைய இந்த அரசியலை வந்து அவர் வரவேற்கிறாரு. ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஏடிஎம்கே ஃபியூச்சரில் சப்போஸ் பிஜேபியோட அலைன்ஸில் இல்லை, அப்படி தனியாக இருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு திமுக இந்த இந்தியா அலைன்ஸ், அதாவது இந்த காங்கிரஸ் இந்த கூட்டணியில் வந்து ஒரு முக்கியத்துவம் தரலை அப்படின்னா நாளைக்கு வந்து ஏடிஎம்கேவுக்கு அவர் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் தீண்டத்தகாத கட்சி அல்ல அப்படின்னு சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, ஸோ ஏடிஎம்கே கூட தேவைப்பட்டால் ஏடிஎம்கே கூட அவர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமாவே எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம், ஒரு முக்கியமான இருந்ததுன்னா விஜய் அவர்களுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சியை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் என்னென்னா ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சில் தான் சொல்கிறாரு. ஸோ விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவருடைய ஸ்டாண்டு, ஒரு விஷயத்தில் அவர் எடுக்க போகிற ஸ்டாண்டு வச்சு தான் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய ஆப்ஷன் என்னென்னா டிவிகே, அதாவது விஜய் அவர்களோட வந்து சேர்றதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்களுக்கும் வந்து கார்த்தி சிதம்பரம் மாதிரியான ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் வந்து ஒரு தேவைப்படுது. ஏன்னா கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஆல்ரெடி வந்து 25 வருஷமாக வந்து இந்த அரசியலில் வந்து இருக்கார். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கூட காங்கிரஸ் கட்சியிலேருந்தே ஒரு பிரிஞ்சு சிதம்பரம் அவர்களும் சிதம்பரம் அவர்களும் கார்த்தி சிதம்பரம் அவர்களும் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அதை கலைச்சிட்டு திரும்ப அவங்க காங்கிரஸ் கூடயே வந்து அலைன்ஸ் வச்சு ஒரு கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி அவங்க எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு இண்டிபெண்ட்டாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காங்க. அதுவும் வந்து பல வருஷமாக இருக்குது இது வரைக்கும் பார்த்தோம்னா. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒருவேளை டிஎம்கே காங்கிரஸ் ஏடிஎம்கே எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் கூட இணைந்து பணிபுரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களுக்கும் இது மாதிரி ஒருத்தர் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவர், லாயர், பொலிட்டீஷியன், நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சவர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய அளவில் டிவிகே கட்சிக்குள்ளே வந்தார் அப்படின்னா அவருக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து கொடுக்கப்படும். ஸோ சிவகங்கை அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து மொத்தமாக வந்து ஒரு
ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு எம்பி தொகுதி மொத்தமாக வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது சிவகங்கை தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி சார்பாக வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து இருக்கு. கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து ஃபியூச்சரில் டிவிகே கட்சியில் இணையறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் கூட வந்து ஒரு பெரிய அளவில் அவர் வந்து ட்ராவல் பண்ணால் அதுவும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கணிப்பு தான். ஆனால் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 50-50 தான் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வரல அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். ஆனால் இவரை மாதிரியான பொலிட்டீஷியன்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா, விஜய் அவர்களுடைய கட்சியில் இவரை மாதிரியான ஒரு பொலிட்டிஷியன்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்படின்னா அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். டிவிகே பார்ட்டி வந்து ஒரு பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் வந்து வளர்கிறதுக்கான ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்டு ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து, ஒருவேளை கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வெளியே வந்தார் அப்படின்னா, டிவிகே விஜய் அவர்களுடைய கட்சியில் இணைஞ்சார் அப்படின்னா உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.